What's your name? Francis. Myself, John Wesley. Saravakumar. Hello, my name is Manindran. Hello, I'm Arvind. How many years have you been dancing? More than 15 years மேலே இருக்கும். Almost 5 to 10 years. ஆடுறதுனா நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆடிட்டேன். I've been dancing since 2008. I'm dancing from my childhood actually. And what about teaching? Started my teaching career by 2011. இருக்கும் சேம் லைக் ஒரு 10 years மேலே இருக்கும். The age of AV Arena is my experience in teaching. 2 years. What's your favorite dance type? எனக்கு நிறைய பிடிக்கும், டான்ஸ்னாலே பிடிக்கும், எல்லா ஸ்டைலுமே ஃபேவரட் தான். அதில் இன்னும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குன்னா நான் ஹிப்ஹாப், பாப்பிங், லாக்கிங், ஹவுஸ் டான்ஸிங். Hip hop. Locking. Why locking? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆட் அண்ட் அவுட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ஸ்டைல் லாக்கிங். Of course, salsa. Apart from salsa, Again, other forms of Latins. favorite style is hip hop. When I got introduced to Western classicals, my most favorite is theatre jazz. So how many classes you teach? வீக்லி எல்லா நாளுமே இருக்கும் கிளாஸ். பர் டே இட் வில் பி லைக் 3 to 4 hours. எக்ஸாக்டாக எத்தனை செஷன்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த வீக் எப்படி பார்த்தாலுமே ஒரு 7 to 8 செஷன்ஸ் போகும். ஃபுல்ஃபில் கிளாஸ் அசிஸ்ட் பண்ணுறேன். Okay, I used to handle 3 sessions. I've been teaching all the sessions initially. So right now I teach 4 sessions a week. You travel a lot, I believe. For how many hours roughly you spend in a day? அது கேட்காதீங்க, தயவு செஞ்சு அது மட்டும் கேட்காதீங்க. ரீசெண்ட் டைமில் லைக் வந்து ஒரு 1.5 year வந்து 5 to 6 hours ட்ராவலிங் மட்டுமே வருது. ஏன்னா வந்து ஐ எம் அவே ஃப்ரம் சென்டர் ஆஃப் த சிட்டியிலேருந்து என்னுடைய வீடு வந்து ஒரு 50 kilometers மேலே ஆயிடுச்சு. 2 to 3 hours. Maybe 4 to 5 hours. What's your favorable or memorable moment about dance? ஃபஸ்ட் டைம் பேட்டில் வின் பண்ணும்போது என்னுடைய காலேஜ் டேஸில் நான் ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக நான் போனப்போ டுவெல் நானும் என் ஃப்ரெண்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நான் ஃபஸ்ட்டு டெஃபிட் ஆன ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். மை ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஷோ அட் ஏவி அரீனா, குட் வைப்ஸ் தான். மோர் தென் இயர் ஆயிடுச்சு. அந்த ஷோ மாதிரி வேற எந்த ஷோ வராது. மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட், குட் வைப்ஸ். When my father appreciated me. When Pravin sir inaugurated my dance studio. உங்களோட ஃபர்ஸ்ட் டீச்சர் யாரு? ஃபஸ்ட்டு டீச்சர் மிஸ்டர் குணா. அதே போல் ஒரே நிமிஷம், இன்னொரு டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் மணி. அவர் வந்து மெயின் ரீசன் ஃபார் லைக் நான் வந்து டான்ஸ் இப்போ நான் ப்ரொசீட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப மெயினானவர் வந்து மிஸ்டர் மணி. தமிழ் இண்டஸ்ட்ரியில் டான்ஸ் கொரியோகிராஃபராக இருக்காங்க. எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த டீச்சர்னு எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் டீச்சிங் சொல்லி கொடுத்த டீச்சர்னா இட்ஸ் மை ஒன் அண்ட் ஒன்லி மை பிரதர் அரவிந்த். எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மென்டார் டீச்சர் அப்படின்னா அரவிந்த் சார். Without doubt, Mr. Prasanna Kumar B. First on the list, Pravin sir. And then I was blessed to meet Prasanna sir. And a special mention to my name twin, Arvind. என்னோட காலேஜ் டீம் கேப்டன். How do you manage your personal quality time? அப்படிலாம் எக்ஸாக்டாலாம் கால்குலேட் பண்ணி இது பண்ணுறது இல்லை. எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதோ அப்போல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதான். நான் கால் பேசுகிற ஒரு 2 to 3 minutes தான் என் ஃபேமிலி ஹார்ஸ். ஸோ மோர் தென் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்மளை லவ் பண்ணுற பர்சன்ஸ் நம்மளை சுற்றி இருந்தால் தான் அது ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் தட் வே எனக்கு இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ தட்ஸ் கால்ட் ஏவி அரீனா. ஸோ என் வீட்டில் இருக்கவங்கள தாண்டி சாப்பிட்டானா நல்லா இருக்கானா அப்படிங்கிற ஒரு விஷயம், என்னை லவ் பண்ணுற பர்சன்ஸ் என்னை சுற்றி இருக்காங்க. ஸோ நான் அதை என்றைக்குமே வந்து ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சோர்க்கு நான் போனது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட தான் சார் இருப்பேன். இதுக்கு இந்த 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட டைம் தான். ஸ்கூல் காலேஜ் போகிறேன்னா முடிச்சுட்டு வந்து வீட்டிலே தான் இருப்பேன்.
பட் ஆனால் அதுக்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். Time is there. I think quality has to be defined from the family. Hypothetical question. Because to be honest, I don't have a family time. Initial stagesல family time ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. Intentionally குறைச்சது கிடையாது. My concentration towards building the dance career took a lot of time. Now thanks to my team, my family at the AV Arena, இப்போ கொஞ்சம் I can plan for them. Personal quality time. ஃபேவரட்டான ஹேண்ட்லிங் பேட்ச் அது ஹாப்பி ஃபீட். ஹாப்பி ஃபிட். ஹாப்பி ஃபீட் அப்படிங்கிற ஒரு பேட்ச்ல தான் ஸோ நாமளா இருக்க முடியும். சேம் குழந்தைங்களா இருக்கிறது, அவங்க ரேஞ்சுக்கு நம்ம இறங்கி போய் அவங்க அந்த நம்மளும் 3 to 5 years தான்ன்ற மாதிரி அந்த 1 hour போயிடும் சார். ஸோ ஹாப்பி ஃபீட் அவங்க குழந்தைங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஸோ அவங்களோட சேர்ந்து டான்ஸை எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ ஐ லவ் டு ஹேண்டில் த கிட்ஸ். Despite the busy schedule, இவ்வளோ பேக்டாக இருந்தாலுமே இவ்வளோ ட்ராவல் டைம் எடுத்தாலுமே வாட் கீப்ஸ் யூ மோட்டிவேட்டட்? மோட்டிவேஷன் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா மோட்டிவேஷன் எல்லா நாளுமே இருக்காது. டு பி ஃப்ராங்க், எனக்கு எஸ்பெஷலி மோட்டிவேஷன் சில நாள் இருக்கும், சில நாள் ரொம்ப ஹையா இருக்கும், சில நாள் ஒண்ணுமே இருக்காது, சில நாள் மீடியமா இருக்கும். ஆனா ஐ ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். To come to dance school, simple, dance. The passion, the love, I go crazy. That's all. And as you see now, you started engaging instructors to the studio, and they come from a different background, different ways of learning methodologies and different styles. And how do you mold them for AV Arena? I don't particularly mold them for AV Arena because AV Arena is a place where we connect. அது டான்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்கில் we have a space to connect with each other, communicate with each other, share the knowledge together. So அப்படி வர இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் விஷயம் discipline. You know, it is not about punctuality, it is not about discipline na இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. You are disciplined towards the art. Whatever you give, that is what is going to come back. அதுதான் first you have to realize, because இன்னைக்கு வரைக்குமே டான்ஸ்னால தான் நான் இருக்கேன், டான்ஸ்னால தான் நான் நல்லா இருக்கேன். நான் டான்ஸ்க்கு அவ்வளோ கொடுத்ததுனால திருப்பி எனக்கு டான்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் டெல் தெம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரூவாக டிசிப்ளினாக இருக்கிறத தாண்டி நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஆர்ட்டுக்கு எவ்வளோ ட்ரூவாக டிசிப்ளினாக இருக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னோட 2 மென்டார்ஸ், மணி சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், அவங்ககிட்ட நான் பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் இதுதான். கரண்ட்டாக they are not dancing, currently they are not handling sessions, but then still what makes them to connect, it's a love towards dance. They are still giving to the dance. நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அந்த டான்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்றைக்குமே டான்ஸ்னால நல்லா இல்லாமல் போனவங்கன்னு யாருமே கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டான்ஸ், மியூசிக்காக இருக்கட்டும், வாட் எவர் த ஆர்ட் ஃபார்ம் யூ ஆர் சூஸிங், அந்த ஆர்ட் ஃபார்முக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரூவாக இருக்கீங்களோ that will make your life. So that's what I would tell them, because talent building, skill set, it all comes under this, but the thought process and the way of approach matters the most, and அதுதான் உங்களை லைஃப் நெக்ஸ்ட் கொண்டு போகும். So that's what I tell them, nothing else. இப்போ நீங்கள் not just a teacher, you are also a parent. So as a parent-ஆ இப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, and as a teacher-ஆ ஒரு பேரண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? I think when we decide on sending our kids to a school, we try to do a lot of background check. I think the same is needed to any dance school where you send your child to learn dance.
definitely social media is not a validator. It is good you go visit, talk to the peer students, any alumni of that school, shows what they have put on stage, what is the technicality they have used, how hard or how easy a student can learn things from that particular teacher. So many things. I think this kind of a basic background is something any parent should do before they enroll their child to any dance school. So, what are your thoughts for your upcoming days? Love what you do, do what you love. Leslie, what's next அப்படின்னு இருக்கா? வாட்ஸ் நெக்ஸ்ட்னு எதுவுமே கிடையாது. டான்ஸ் எப்படி கூட்டிட்டு போகுதோ அப்படியே பின்னாடியே போக வேண்டியது. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. Happy International Dance Day. Happy International Dance Day and happy dancing. Happy International Dancing Day. Happy International Dance Day. Let's go.